Hey guys, welcome to my YouTube channel. It's me Janushani. இன்னைக்கு என்னோட வீடியோவில் பார்க்க போகிற மேக்கப் டியூட்டோரியல் இது வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டியூவி லுக். இதுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் தேவைப்படாது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மேக்கப் லுக் தான் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுக்கு நான் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து இது வந்து ஒரு பார்ட்டிக்கோ எதுக்குனாலுமே நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கலர் கரெக்ஷன். ஸோ கலர் கரெக்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிற ப்ராடக்ட் வந்து LA Girl'ுடைய ப்ரோ கன்சீலரில் ஆரேஞ்ச் ஷேட். ஸோ இதை தான் வந்து நான் என்னோடய கண்ணுக்கு கீழே, அது மட்டும் இல்லாமல் என்னோடய மங்கி மவுத்து எல்லாத்துக்குமே வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பம்ப் எடுத்துட்டேன். பட் அதனால அது பிரச்சனை இல்லை. அந்த எக்ஸஸை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த எக்ஸஸை எடுத்தது வந்து நான் என்னோடய அண்டைக்கு அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய லிப்பை சுற்றி இருக்கிற இடத்துல தான் நான் முதல்ல வந்து மங்கி மவுத் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பிக்மெண்டடான அந்த பிம்பிள்ஸ் வந்து போன இடங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அடுத்ததாக வந்து நான் ஒரு ப்ளஃபி பியூட்டி பிளெண்டர் எடுத்து நான் அதை வந்து பிளெண்டிங் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ பிளெண்டிங் வந்து ஒரு முக்கியமான விஷயம் மேக்கப்பில். அதில் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக தான் எடுத்திருந்தேன். ஸோ நான் அந்த எக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து என்னோடய ஃபேஸில் கொஞ்சம் பிக்மெண்டடாக இருக்கிற ஏரியாஸ்க்கு வந்து நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அந்த எக்ஸஸை தான் நான் வந்து இப்போ என்னோடய மூக்கு கீழே வந்து நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஸோ பிளெண்டிங் வந்து நீங்கள் ரொம்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது வந்து கொஞ்சம் நல்லாவே உங்களுடைய ஸ்கின்னில் வந்து அது இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக வந்து நான் ஃபவுண்டேஷன், அதுக்கு வந்து நான் ஸ்டார் ஷெரோமியோட ஃபவுண்டேஷனும் லக்மியோட ஃபவுண்டேஷனும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி தான் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னா வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து இதை வந்து மிக்சிங் பண்ணிக்கொள்வேன். ஸோ நான் கொஞ்சம் டேப் பண்ணிக்கொள்கிறேன் என்னோடய ஃபேஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது நான் என்னோடய கலர் கரெக்ஷன் எல்லாமே போகிற மாதிரி நான் அதை வந்து டேப் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து நான் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எடுத்து என்னோடய ஃபேஸ்க்கு வந்து நான் நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். இதே வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பான்ச் யூஸ் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் ஸ்பான்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிற ஃபவுண்டேஷன் எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்பான்ச் வந்து அப்சர்வ் பண்ணிக்கொள்கிறோம். நான் வந்து எனக்கு இது கணக்காக இருக்குது அப்படின்றனால தான் நான் இதுக்கு வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த இடமுமே உங்களுக்கு ஃபீல் ஆகக்கூடாது திட்டாக இருக்கிற மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் நான் ரொம்பவுமே நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னா பிளெண்டிங் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட மேக்கப்பை வந்து ரொம்ப அழகாக காட்டும். ஸோ என்கிட்ட இருக்கிற எக்ஸஸாக இருந்த என்னோடய ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் என்னோடய கழுத்துக்கும் நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். எவ்வளோ மூஞ்சிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி கழுத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லாவே ஈவனாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபவுண்டேஷன் டன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு ஸ்டெப் ஸ்டார் ஷெரோமியோட காம்பேக்ட் பவுடரை வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அதாவது வந்து ஃபவுண்டேஷனை வந்து நம்ம இந்த பவுடர் மூலியமாக தான் நாங்கள் வந்து செட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், இல்லாட்டி வந்து ஒரு பனானா பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு டல்க் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா இது வந்து ரொம்பவுமே ஃபுல் கவரேஜ் எடுக்க போகிற ஒரு லுக் இல்லை. அதனால் நீங்கள் வந்து உங்களோட டல்க்குமே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கான்டோரிங். ஸோ கான்டோரிங்க்கு வந்து நான் வந்து உஷா அப்படின்ற ஒரு ப்ரைடல் ஒரு பேலட், அதாவது ஒரு ப்ரைடல் பேலட் ஒன்றில் தான் நான் எடுத்து நான் அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் வந்து என்றைக்குமே கான்டோர் பண்ணுற நேரம் எனக்கு டபுள் சின் இருக்குது அப்படின்றனால என்னோடய ஜா லைனில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்றைக்குமே அதாவது காதில் மேல் பகுதியிலேருந்து நம்மளுடைய கன்னம் வரைக்கும் தான் நாங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அது வந்து நீங்கள் என்றைக்குமே அப்வர்டாக தான் உங்களுடைய ப்ரான்சரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதே மாதிரி தான் நான் ஒரு பக்கம் பண்ணிட்டேன். ஸோ அனதர் சைடும் நான் அதே மாதிரி தான் நான் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நான் என்னோடய நெத்திலையுமே வந்து நான் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னா வந்து என்னோடய நெத்தி வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ அதனால வந்து நான் என்னோடய நெத்திலையுமே அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நான் அகெயின் வந்து ஒரு கோட்டிங் மாதிரி நான் அந்த ப்ரான்சரையே வந்து நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி மூக்குக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து அந்த ப்ரௌன் கலரே எடுத்து நான் வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறேன். அதை வந்து நான் கையால் தான் பிளெண்ட் பண்ணிக்கிடுவேன். ஏன்னா வந்து அதுதான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையால் நான் அப்ளை பண்ணுறது. அதே மாதிரி என்னோடய மூக்கில் நுனியிலையும் அது மாதிரி ஒரு 2 கோடு போட்டுட்டு நான் அதை வந்து கையாலே பிளெண்ட் பண்ணிக்கொள்வேன். உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து அது தனியாக வெட்டி காட்டாத மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மேக்கப் அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதே பேலட்டில் இருக்கிற ப்ளஷ்ஷை வந்து நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஸோ சீக்கி பிங்கியாக உங்களுக்கு வந்து ப்ளஷ் வேணும். ஸோ உங்களுக்கு உங்களோட கண்ணம் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி
அழகாக அப்ளை பண்ணிக்கொள்ளணும். ஸோ இப்படி அழகாக அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சிரிச்சிக்கிட்டே அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய கண்ணத்தை வந்து ரொம்ப அழகாக காட்டும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மிஸ் ரோஸோடைய ஹைலைட்டர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு வந்து இந்த ஹைலைட்டிங் வந்து ரொம்பவுமே ஒரு பிடிச்ச விஷயம். அப்போ தான் உங்களுடைய மேக்கப்பை வந்து அது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு ஆயிலியாக காட்டும், ஒரு டியூவியாக காட்டணும். அப்போ தான் உங்களுடைய லுக் வந்து ஃபினிஷ் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் உங்களுடைய மேக்கப்பை. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டெப் இது. ஸோ அதையும் முடிச்சாச்சு. அடுத்ததான் வந்து என்னோடய ஹூடா பியூட்டி ஐஷேடோ பேலட்டில் இருக்கிற ஒரு பிளாக் கலர் ஐப்ரோ ஷேடு எடுத்து தான் நான் வந்து ஐஷேடோவை எடுத்து தான் நான் என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து அதை வந்து லைட்டாக தட்டிட்டு என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லாவே அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டுல என்னோடய ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கிறனால நான் வந்து லைட்டாக தான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு தடவை தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து நம்மளுடைய ஐஷேடோ, முக்கியமான பார்ட் ஐ மேக்கப். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ட்ரான்சிஷன் ஷேடு எடுத்து ஃபஸ்ட்டாக நான் ஒரு பேஸ் மாதிரி என்னோடய ஐக்கு வந்து நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். நான் அது வந்து அவுட்டர் கார்னர் டு இன்னர் கார்னர் தான் நான் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணணும், நல்லாவே பிளெண்ட் பண்ணால் தான் ரொம்ப ஈவனாக அழகாக இருக்கும், கொஞ்சம் பேச்சியாக இல்லாமல். ஸோ அதே மாதிரி தான் ஒரு கண்ணுக்கு எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் இன்னொரு கண்ணுக்கும் பண்ணிக்கொள்கிறேன். எப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கண்ணை முடிச்சுட்டு இன்னொரு கண்ணுக்கு போகாதீங்க. ஐ மீன் என்ன ஸ்டெப் பண்ணிங்களோ அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஒரு கண்ணுக்கு பண்ணிங்கன்னா அதே ஸ்டெப்பை மற்ற கண்ணுக்கும் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈவனாக பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு பக்கம் ஐ மேக்கப் முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் ஐ மேக்கப் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சரியாக அளவு தெரியாது. உங்களுக்கு ஒரு சில நேரம் ஒன்று டார்க்காக ஒன்று லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் எப்படி இந்த பக்கம் அப்ளை பண்ணுங்களோ அதே மாதிரி அந்த பக்கமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோடய கையை யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கொள்ளணும். அடுத்ததாக வந்து நான் கொஞ்சம் டார்க்கான ஒரு ப்ரௌன் ஷேடு எடுத்து என்னோடய இன்னர் கார்னர் டு அவுட்டர் கார்னர் அதே மாதிரி நான் அதுக்கு மேலேயே அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். நான் அந்த ட்ரான்சிஷன் ஷேடில் வந்து ஒரு பிங்க் மாதிரி ஒன்று தான் அப்ளை பண்ணேன். ஸோ அதனாலே கொஞ்சம் என்னோடய கண் வந்து கொஞ்சம் லுக்காக காட்டுது. அதனால அதுக்கு மேலேயே நான் கொஞ்சம் தான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன் ஐஷேடோ. நான் நிறைய அப்ளை பண்ணலை, ஏன்னா வந்து இது வந்து ஒரு டியூவி லுக் அப்படின்றனால நான் ஒரு டார்க் ஷேட் ஒன்று, டார்க்னால் ரொம்ப டார்க் இல்லாமல் ஒரு லைட் ப்ரௌன் எடுத்து நான் என்னோடய ஐஸ்க்கு வந்து நான் அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ அது வந்து இப்போ ஒரு பிங்க் மாதிரி காட்டுது. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு மெல்ஸ் அப்படின்ற ஒரு ஷிமர் ஐஷேடோ பேலட்டில் வந்து ஒரு கோல்டு ஐஷேடோ பேலட், அதாவது ஷிமரி ஷேட் ஒன்று எடுத்து நான் வந்து என்னோடய இன்னர் கார்னருக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணேன் இன்னர் கார்னருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணேன். பட் அது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆனதுனால ஓகே இன்னர் கார்னர் டு மிடில் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் நல்லாவே, நான் வந்து ஷிம்மர் ஷேட் வந்து நான் மோஸ்ட்லி கையில் தான் நான் அப்ளை பண்ணிக்கொள்வேன். ஏன்னா வந்து எனக்கு ப்ரஷ் வந்து கொஞ்சம் சட்டீஸ்டாக இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் கையிலே வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இல்லாட்டி உங்களுக்கு வந்து ப்ரஷ் வந்து ஓகே கன்வீனியன்ஸாக இருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரஷ்ஷே வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த யூஸ் பண்ண பிளெண்டிங் ப்ரஷ்ஷையே எடுத்து நான் கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது தனித்தனியாக வெட்டி காட்டக்கூடாது அப்படின்றனால நான் அதையே வந்து அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அகெயின் நான் முதல்ல யூஸ் பண்ண அந்த ப்ரௌன் ஷேடை எடுத்து என்னோடய கண்ணு கீழே அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஏன் நான் கண்ணுக்கு கீழே ஐஷேடோ அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா வந்து அப்போ தான் அது வந்து உங்களுடைய ஐ மேக்கப்பை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு வந்து காஜலோ லைனரோ யூஸ் பண்ணலை அப்படின்றனால நான் வந்து நம்ம அதை யூஸ் பண்ண அந்த ப்ரௌன் கலரே எடுத்து நான் கொஞ்சம் அழகாக யூஸ் பண்ணிக்கொள்கிறேன் இந்த கண்ணுக்கு கீழே. அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப அழகாக காட்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ காய்ஸ், என்னோடய ஐ மேக்கப் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக வந்து நான் என்னோடய மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி லைனர் காஜல் அப்ளை பண்ணதுனால மஸ்காரா வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அப்படி நல்லா கேர்ள் பண்ண மாதிரி. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுடைய அந்த லேஷஸை வந்து அழகாக அது தனியாக காட்டும். அப்போ தான் கொஞ்சம் அழகாக இருக்கும் உங்களுடைய ஐ மேக்கப். உங்களுடைய ஐயையும் வந்து அது ரொம்ப அழகாக காட்டும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே மஸ்காரா அப்ளை பண்ணிக்கொள்வோம். ஸோ மஸ்காராவும் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு.
அடுத்ததாக வந்து என்னோடய லிப் லைனர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கோனேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக லிப் லைனர், லிப்ஸ்டிக் தான் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இந்த லிப் லைனர் வந்து நான் ரொம்ப எங்கே வாங்கினேன்னு எனக்கு சரியாக தெரியலை. நான் எங்கேயோ போன நேரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி நான் இந்த கலர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவுமே நல்லா ஒர்க் பண்ணுது. அதனால் நான் வந்து இந்த லிப் லைனர் எடுத்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். என்னோடய லிப் கலருக்கு இது சூட்டபுளாக இருக்கிறனால. ஸோ நான் இப்படி என்னோடய அதாவது என்னோடய லிப்பை வந்து நான் அவுட்லைன் பண்ணிக்கொள்வேன். நான் ஒரு பக்கம் மட்டுமே லிப் லைனர் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் உண்மை தாங்க, அதை நான் ஒரு பக்கம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அது வந்து அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய லிப்ஸ்டிக் போட்டு நான் அதை வந்து மேட்ச் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து கிஸ் பியூட்டியோட ஒரு ப்ரௌன் ஷேட் லிப்ஸ்டிக் தான் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது ஒரு ரொம்ப நியூட், பட் இது வந்து என்ன சொல்லுது, மேட் லிப்ஸ்டிக்கில் உங்களுக்கு வந்து இது ரொம்ப டியூவியாக தான் இருக்கும், ரொம்ப ப்ளம்பியாக காட்டும் உங்கள் லிப்ஸை. ஸோ அதையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ காய்ஸ், இதான் என்னோடய ஃபைனல் லுக். இது வந்து ரொம்ப ஒரு டியூவியான மேக்கப். இது வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன், ப்ளீஸ் போயிட்டு பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். நீங்கள் இதை வந்து பார்ட்டி மேக்கப்பாகவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நிச்சயமாக நீங்கள் இது வந்து ட்ரெடிஷ்னலாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். நான் பண்ணுற கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். Bye bye.